காணாமல் போன இளைஞர் காட்டுக்குள்ள எரிந்த நிலையில சடலமா மீட்கப்பட்டிருக்காரு. சந்தன மரம் வெட்ட போன இளைஞரை வனத்துறை சுட்டு கொன்றதா குற்றம் சாட்டும் உறவினர்களின் வாக்குமூலம் உண்மையா? அந்தியூர் அடுத்த பர்கூர் மலைப்பகுதி. மலைமுகட்டில் மேகக்கூட்டங்கள் இளைப்பாறிக் கொண்டிருந்த அதிகாலை நேரம் அது. அந்த ரம்மியமான காட்டுக்குள் மறைந்திருந்த ஒரு மர்மத்தை தேடி போலீசாரும் வனத்துறையினரும் பயணத்தை தொடங்க தயாராகிக் கொண்டிருந்தார்கள். அவர்களை பின்தொடர்ந்து செய்தியாளர் மேகநாதனோடு நாமும் நடக்கத் தொடங்கினோம். காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இருந்த இருவர்தான் அனைவரும் சம்பவம் நடந்த இடத்திற்கு அழைத்து சென்றார்கள். ஒரு வழியாக ஸ்பாட்டுக்கு வந்து சேர்ந்தோம். நடந்து வந்த சோர்வையும் தாண்டி போலீசாரும் தடயவியல் நிபுணர்களும் வேலையை தொடங்கியுள்ளனர். சாம்பலாக கிடந்த இடத்தில் இருந்துதான் ஒரு மனித எலும்பு கூட்டை கைப்பற்றியிருக்கிறார்கள். டமால்னு சுட்டாங்க சார். ஐயோ அம்மான்னு ஒரு சத்தம், அவ்வளவுதான். நாங்களும் ஓடிட்டோம். அப்புறம் அவங்களே எரிச்சிட்டாங்க. இதே வசனத்தை ஊர் முழுக்க சொல்லிக் கொண்டிருந்தவர்களை போலீசார் பிடித்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அப்போதுதான் காணாமல் போன ஒருவர் காட்டுக்குள் கொன்று எரிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. அதைத் தொடர்ந்துதான் சம்பவ இடத்திற்கு வந்து எரிந்த மிச்சமீதி எலும்புகளை மீட்டிருக்கிறார்கள். காட்டுக்குள் வந்தவர்களை வனத்துறை சுட்டதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியதால் போலீசார் தீவிர விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். கொல்லப்பட்டவர் சக்திவேல். சூளகிரி அருகே உள்ள சின்னகுத்தி கிராமத்தைச் சேர்ந்தவர். 25 வயதான சக்திவேல் காதலித்து கலப்பு திருமணம் செய்து கொண்டவர். அவரது காதலுக்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு இருந்தும் வீட்டை மீறி திருமணம் செய்து மனைவியோடு வாழ்ந்து வந்திருக்கிறார். அவங்க குடும்பத்திலே சேர்த்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி கூட்டின்னு போய் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. நாங்கள் ஏதோ வேணாம், ஒதுக்கலாம், அவங்க கேஸ்ட் வேறு என் கேஸ்ட் வேறு அப்படின்னு சொல்லி கேட்கணுங்க. முடியாது, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்க அப்படின்ட்டு கூட்டின்னு போயிட்டாங்க. அன்றைக்கி நைட்டே கூட்டின்னு போய் மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஊரே வச்சு டெம்போ வச்சு கூட்டின்னு போய் மேரேஜ் பண்ணிக்கினாங்க. பண்ணின்னு போயிட்டு பின்னாடி சரி அவங்க கஸ்டடியிலே விட்டுட்டோமுங்க. மலைப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமத்தினருக்கு பிரதான தொழிலே மரம் வெட்டுவதுதான். சக்திவேலும் அதைத்தான் பிழைப்புக்காக செய்து வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் சில நாட்களுக்கு முன் வேலைக்கு செல்வதாக சொல்லிவிட்டு சென்ற சக்திவேல் மீண்டும் வீடு திரும்பவில்லை. நாட்கள் ஓட ஓட அச்சமடைந்த அவரது குடும்பத்தார்கள் அக்கம் பக்கத்தில் விசாரித்த போதுதான் சக்திவேல் அவரது மச்சான் வெங்கடேசன் மற்றும் சில நண்பர்களோடு சேர்ந்து காட்டுக்குள் மரம் வெட்ட சென்றிருப்பது தெரிய வந்திருக்கிறது. ஆனால் வெங்கடேசன் சக்திவேலின் குடும்பத்தினருக்கு முறையான பதில் எதுவும் சொல்லவில்லை. அதோடு ஊர்க்காரர்கள் வெங்கடேஷிற்கு போன் செய்து கேட்டபோதுதான் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறார். சக்திவேல், வெங்கடேஷ், ராஜேந்திரன் மற்றும் இருவர் என 5 பேராக சேர்ந்து காட்டிற்கு சந்தன மரம் வெட்ட சென்றிருக்கிறார்கள். அப்போது 50 வனத்துறை அதிகாரிகள் சுற்றி வளைத்து விரட்டி இருக்கிறார்கள். மற்றவர்கள் அனைவரும் தெரித்து ஓடி தப்பித்துக் கொள்ள சக்திவேலை மட்டும் சுற்றி வளைத்ததாகவும் அதன் பின் 2 முறை துப்பாக்கி சத்தம் கேட்டது. பின் சக்திவேலின் உடலை தீ வைத்து எரித்து விட்டதாகவும் கூறியிருக்கிறார்கள். எனக்கு 2 ஏட் கேட்சா. ஃபர்ஸ்ட் ஒரு ஏட் போட்டாங்க சார், நான் மேல இருந்தோம், கீழ இருந்தோம். 2வது ஏட் போட்டாங்க, ஐயா அம்மா தான், அவ்வளோதான் எனக்கு கேட்சி. அதுக்குன்னா நான் நிக்கல, எனக்கு எல்லாம் கிளம்பிட்டேன் நான். இப்போ நீங்க அதுக்கு நீங்க சுட்டுக்கிறதுக்கும் நீங்க கேறதுக்கு எவ்வளவு தொலைவுறீங்க? சுட்டுக்குருக்கு நான் இருக்கிறது ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கு. கொஞ்சம் போய் பார்க்கணும் என்ன பொசிஷனு, சுட்டுக்கிறதா உண்மை என்னன்னு பார்த்து சொல்லணும்ல. நீங்க சுட்டி நீ எல்லாம் வந்து ஊர்ல எல்லாம் நான் சொல்றேன் நீங்க சுட்டுனுக்குறீங்கன்னு சொல்றாங்க. பாய் அவங்க எடுத்துனே போயிட்டாங்களோ, நெருப்பு எடுத்தாங்களா, நெருப்பு மாத்திரம் இழுத்தாச்சு. நாங்கெல்லாம் கிட்டிக்கு போறதுக்கு அவ்வளோ எல்லாம் ஒரு 50 பேர் இருந்தாங்க.
நாங்கெல்லாம் ஓடிட்டுங்க. திரும்ப போய் பார்க்கல நீங்கள்? திரும்ப போறதுக்கு அவரு காலையில லுகலிசங்கள்ல ரோட. இதை கேட்டதும் ஆடிப்போன சக்திவேலின் தந்தை காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் கொடுத்திருக்கிறார். இதனை அடுத்து விசாரணையில் இறங்கிய போலீசார் வெங்கடேசனையும் ராஜேந்திரனையும் கஸ்டடியில் எடுத்து விசாரித்திருக்கிறார்கள். அதிகாரிகளிடமும் இதே கதையைத்தான் சொல்லி உள்ளனர். இதையடுத்து இருவரையும் காட்டிற்குள் அழைத்து சென்று எலும்புக்கூட்டை மீட்டிருக்கிறார்கள். எரித்து கொல்லப்பட்டிருப்பது சக்திவேல் தானா என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஆய்வுகள் நடந்து வருகிறது. மேலும் வெங்கடேசன் தரப்பு வாக்குமூலம் கொடுத்ததன் அடிப்படையில் வனத்துறையிடம் விசாரித்த போது அப்படி நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என தெரிவித்துள்ளனர். சம்பவத்தன்று வனத்துறை அதிகாரிகள் அந்த பகுதிக்கு ரோந்து போகவில்லை எனவும் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். இதனால் போலீசாரின் சந்தேகம் வெங்கடேசன் மீதே திரும்பி இருக்கிறது. முதல் நாளே அவர் ஏன் சக்திவேலின் குடும்பத்திற்கு தகவல் கொடுக்கவில்லை என்ற கேள்விக்கு இப்போது வரை வெங்கடேசனும் அவருடன் சென்றவர்களும் மழுப்பலாகவே பதில் கூறி வருகிறார்கள். இதனால் போலீசார் வெங்கடேசனையும் அவரது கூட்டாளிகளையும் தனித்தனியாக வைத்து விசாரித்து வருகிறார்கள். முழுமையான விசாரணைக்கு பிறகு சக்திவேலுக்கு உண்மையில் என்ன நடந்தது என்பது தெரியவரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.